ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ட்ரைலர்ஸ் டீசர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக கொஞ்சம் வந்து அஷ்யூர்டாக கண்டிப்பாக இந்த ட்ரைலரை வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினது, இல்லை ட்ரைலரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்த ட்ரைலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். எஸ், நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற நவம்பர் 29 ரிலீஸ் ஆக போகிற இந்த சொர்க்கவாசல் ட்ரைலரை பற்றி தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமான சினிமா அப்டேட்ஸ், வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் ஈஸியாக ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி இவரோட வளர்ச்சி கடைசி ஒரு 10 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேவாக இருந்து, அதுக்கப்புறம் சில ஷோஸ்க்கெலாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ப்ரொடியூசராக இருந்து, அப்புறம் நிறைய ஷோஸை ஹாஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு ஹீரோவாக கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்டு இல்லை நல்லா வந்து அவரை க்ரூம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா வந்து எஸ்கே அளவுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எஸ்கேவே அந்த அளவுக்கு வருவாருன்னு அவரே வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்கேஜி ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு படம் வந்து எடுத்தோடனே நடிக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது, அதுவும் பண்ணார். இந்த சைடில் ஒரு மூக்குத்தி அம்மன் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு மூவி, அதில் வந்து நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு அதையும் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வாங்கினாரு. ஸோ சக்ஸஸும் ஆக்கி காமிச்சாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி பார்க்கும்போது வீட்டில் விசேஷம், ஒருத்தங்க ரொம்ப வயசு கழிச்சு ஒருத்தங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பிளாட் மூவி. ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் மூவிஸை வந்து சூஸ் பண்ணி தனக்கு ஸ்கிரிப்ட் முக்கியம், கண்டென்ட் முக்கியம், அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்டிகுலர் படத்தில் எப்படி நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்றதுல அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசல் சித்தார்த் விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ டைரக்டர். ஒரு சின்ன குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ ஜேவியர். அவர் வந்து எக்ஸாக்டாக மலையாளத்தில் ஒரு 3-4 மூவிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மம்முட்டி நடித்த பிரம்மயுகம், அப்புறம் மம்முட்டி அவர்களே நடித்த இன்னொரு ஃபிலிமு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஒரு நியூ க்ரூவை வந்து யூஸ் பண்ணி அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரைலர் அப்படின்றது வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட்டாக நடத்தப்பட்டது. அதில் லான்ச் ஈவெண்ட் வந்து அனிருத், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் அப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. பட் அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒரு விஷயம். அதை வந்து நான் ட்ரைலர் டீகோடிங் முடிகிறப்ப சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரைலர் டீகோடிங்குள்ளே போகலாம். ஒரு ஜெயில் பேஸ்டு படம் அப்படின்னாலே பார்த்தோன்னே தெரியுது அந்த கட்ஸ் எல்லாம் என்னன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் வந்து ஆர்ஜே பாலாஜி உள்ள போறாரா, இல்லை போய் மாட்டி விட்டுறாங்களா, அங்கே நடக்கிற சம்பவத்துக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ண முடியலையா, இல்லை ரொம்ப எப்படி சொல்றது டிப்ரெஸ்டா ஸ்ட்ரெஸ்டா. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கட்ஸ்லையும் வந்து அவருக்கு ஏதோ அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து படத்தோட பிளாட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி உண்மையாலுமே ஒரு இன்னசென்ட் கேரக்டராக இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியே இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏதோ ஒரு தப்பு பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ள போயிருப்பாரு. ஸோ ஜெயில் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடிக்கு போர்ட்ஸில் ஒரு கைதி நம்பர் ஃபர்ஸ்ட் லுக்கு வரும்போது கூட ஆர்ஜே பாலாஜி வந்து 1999 ஒரு போர்டில் வந்து எழுதியிருக்கோம். அவரோட கைதி நம்பர் எழுதியிருக்கோம். அந்த இயரில் வந்து 1999 எழுதியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாலும் செல்வராகவன், நட்டி, கருணாஸ் இவங்களோட போர்ட்லேயும் வந்து 1999 இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இது வந்து சென்னையில் இருக்க மத்திய சிறைச்சாலையில் 1999ஆம் ஆண்டு நடந்த கதையாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி அது ட்ரூ ஸ்டோரியா இல்லை வந்து இட்ஸ் எ ஃபிக்ஷன் ஸ்டோரியா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இந்த ஜெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு வந்து அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கை வெளியில இருந்திருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க வந்து அதை அடாப்ட் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல இருந்து வெளியில வரத்துக்கு என்ன நடக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற நிறைய பேரோட ஹெல்ப்பை தேடி போறாரு. அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கருணாஸ், அப்புறம் நட்டி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல கூட இருக்கவர் தான் மிஸ்டர் செல்வராகவன். அவர் வந்தாலே ஒரு பதட்டம் இருக்குப்பா, ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் அங்கே நடக்குது. ஏன்னா சும்மாலாம் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆக்டரை வந்து அந்த இடத்துல வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ ஜெயில் வாழ்க்கை
எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னையில் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து மாஸ்டர், அப்புறம் ஜெயிலர். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கலந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜெயிலர், ஒரு போலீஸ், அந்த போலீஸ் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கைதி, இல்லை உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய கேங், டிவைடண்ட் ஆஃப் கேங் இருக்கும், அந்த 2 கேங்க்கு நடக்கிற சண்டை. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து பல தரப்பட்டு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக வந்து படம் இப்படி தான் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னொரு சைடில் ஒரு சின்ன விஷயம் வந்து க்ளூ மட்டும் கிடச்சிட்டே இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இப்போ கைதிங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து. அப்படி பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரே ஒரு ஷார்ட்ஸில் கூட அதில் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம பார்க்கல. ஸோ எனக்கு இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, மேபி அவர் வந்து உள்ளே ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்காக, ஏதாவது ஒரு எலக்ட்ரிஷியன், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல்காரரா, மோஸ்ட்டாக சமையல்லாம் உள்ளேயே செஞ்சுருவாங்க. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட் வேலை செய்யறதுக்காக உள்ளே போய் அங்கே இருக்கவங்ககிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டாரா, அதுலேருந்து வெளியே வர்றது தான் வந்து சொர்க்கவாசல். இதுலேருந்து வெளியில் போகணுன்னா ஒரு சொர்க்கவாசல் வழியாக தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் சில டைலாக்ஸ்லாம் வரும், இல்லை யார் போலீஸு யார் வந்து கைதிகள்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பிளாட்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் அ ஜெயில் பேஸ்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் டீகோடிங்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கைதி 2 எடுக்க போகிறேன்ல, அடுத்த வருஷம் வந்து 2025 வந்து கைதி 2 ஸ்டார்ட் ஆக போகுது ஷூட்ஸ்லாம். ஸோ இந்த படத்தோட FDFS பார்த்துட்டு அந்த ஜெயில் சீன்ஸ் இல்லை அந்த கைதி சீன்ஸ்லாம் நான் நினச்ச மாதிரி இருந்ததுன்னா அதை உட்காந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் வைஸு இல்லை வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் மாற்றத்துக்கு நான் நிறைய யோசிக்கணும். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சொர்க்கவாசல் ட்ரெய்லர் அண்ட் FDFS ஷோக்கான ரிவ்யூ நானும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லரோட டீகோடிங்கை பற்றி அங்கங்கே பார்த்தோம். அதை தவிர்த்து வந்து இதில் ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் உண்மையாலுமே ஹையாக இருக்குது. ஏன்னா அவரோட அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் உட்காந்து அழுவார். அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே என்னதான்ப்பா ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ படத்தை வந்து FDFS நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த தேட்டரில் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற நம்ம IPL ஆக்ஷன் வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.